என் அன்பு பிள்ளையே, போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா? பயப்படாதே, கலங்காதே. நீ தனியாக இருக்கின்றாய் என்று. உன்னிடத்தில்தான், உன் மனதில்தான் உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே. உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றாய், முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று. ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்றாய். இது தானே உன் மனதில் உள்ள கவலை. புலம்பாதே. புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். நீ நிராயுத பாணியாய் நிற்பதைப் போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே. ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கின்றது, என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக. நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை. மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள். எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமே. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும், என் பாசமும், என் அருளும், என் அன்பும், உயிரும், என் மூச்சையும் என் செல்லப்பிள்ளையான உனக்கே தருகின்றேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமே. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமே? உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாய். ஏன்? எதனால்? எதற்காக? ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக, அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம். பொறுத்திரு, காத்திரு. உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன். துயரங்களை தருகின்றன, அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன். நான் இருக்கின்றேன். கலங்காமல் இரு. உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே. இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்ம வினை பயனால் வந்தவை. சிறிது காலம் பொறுத்துக்கொள். அனைத்து முடிவுக்கு வரும். பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன். தாங்கி பிடிக்க தாயா, தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே. கலங்காதே. பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல. உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என அர்த்தம். தொடர்ந்து போராடு. துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். புதியதொரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன். அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே. தடையேதும் இல்லை. இனி தயங்காமல் முன்னேறு. உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். நான் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே குழந்தையே. கலங்காதே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றாய். நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் 10 நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார். என்னை விரைவில் நீ காண்பார். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்கு மட்டுமே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல்.
உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று வழிநடத்துவேன். உன் கஷ்டங்களை போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் தங்கமே. கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சித்துப் பார். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே. நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். சாயப்பா, நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா? என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. அளவில்லா நன்மையை பெறப்போகின்றா. உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது. இனி செல்வ செழிப்போடு வாழப் போகின்றா. இவனெல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் தங்கமே. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவார். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன். என்னிடம் உனக்கு தேவையானதை முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது. நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு விலகுவேனா? உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கமே. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகின்றது. கலங்கி நிற்காதே. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன் எழுவாய். உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் உனக்கு? யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு? அன்பு குழந்தையே, உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை. ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும். பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு. காலம் நம் கையில். யாமிருக்க பயமின் குழந்தையே. நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன். நல்லது மட்டுமே இனி உனக்கு நடக்கப் போகின்றது. பொறுமையாக இரு. அதற்கு பரிசால் நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன். உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. இதுவே நிரந்தரம் என்றும் நினைக்காதே. மாற்றம் வரத்தான் போகின்றது. நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி, நல்ல மாற்றத்தை நான் உனக்கு தருவேன். என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன். காலம் கனிந்து வரும்போது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒலிக்கும். உன்னை நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன். நீ என் நிழலில் வந்துவிட்டாய். நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். எதற்கும் கலங்காதே. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ, ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும். உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள். அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள். உலகம் முன்னுள் உள்ளது. நீயோ வேறு எங்கேயோ தேடுகின்றாய். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது குழந்தையே. எல்லாமே சில காலம்தான். அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே.
கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே. தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம், தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம். பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள். உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது. எல்லா கதவிலும் இழு தள்ளு என எழுதி இருக்காது குழந்தையே. தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும். தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே. உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா? இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான். எனக்கு நீ முக்கியம். உன் சுயமரியாதை முக்கியம். அதை நீ மறவாதே. முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவா. உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன். கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு, காலம் நம் கையில். எனது ஆசீர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே. எனது பார்வையில் தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள். கலங்காதிரு. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. கலங்கி நிற்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ இழந்தது அனைத்தையும் 2 மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன். அதனால் நடந்ததை எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு. முடிந்தவரை அன்னதானம் செய். அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும். உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன். கலங்காதே. உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன். உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றாய். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. இக்கலியுகத்தின் மாயையின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல்படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே? உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே. இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். உனக்காக எனது துவாரகாவில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ விரைந்து வா. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது. ஜெயிக்கப் போகின்றா. அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன். சோதனை காலம் முடிந்தது. இனி சாதனை காலம் ஆரம்பம். என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே. நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் போகின்றா. இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா. உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு. முழு நம்பிக்கையுடன் காத்திரு. நல்ல வழியையே நான் அமைத்துக் கொடுப்பேன். உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். அதை நான் தருவேன். கவலையை விடு தங்கமே. கலங்கி நிற்காதே. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது. அதே நேரத்தில் அமைதியாய் இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது. மனவேதனை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் மகுடத்தை சூடுவேன். இது உன் சாகியின் சத்திய வாக்கு. உன் வார்த்தைகளை கேட்டேன். உன் பணம் எங்கும் போகாது.
நீ அதை திரும்பப் பெறுவாய். இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன். எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையானதை அள்ளிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி கொள்ள தயாராயிரு. வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டி விட்டாய். உன் கவலைகளும் கஷ்டங்களும் துயரங்களையும் தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்க்கையில் புது விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகின்றது. சந்தோஷமாக இரு தங்கமே. தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவமே என்னுடையது. தர்க்கத்தால் ஒருபோதும் நீங்கள் என்னை தரிசிக்க முடியாது. என்னுடைய செயல்கள் முரண்பாடாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இரகசியமாகவும் இருக்கும். யார் என்னை எவ்விதத்தில் ஆராதிக்கின்றார்களோ அதே விதத்தில் நான் அவர்களுக்கு கிடைக்கின்றேன். என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது. யார் வந்து எதை வேண்டினாலும் கொடுக்கின்றேன். ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் கொடுப்பேன். விட்டுக் கொடுப்பது தவறல்ல. உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பது தான் தவறு குழந்தையே. நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும். யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை. நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம். வீழ்த்துவதும் கடினம். வேண்டாம் என தூக்கி எறிந்த விதை கூட மரமாகும் போது உன்னை வேண்டாம் என தூக்கி எறிந்தவரை நினைவில் கூட நினைத்து விடாதே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது. துணிந்து செல். துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை. நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.